பென்டென் ஃபேன்மேட் யூனிவர்ஸ்ல ஏகப்பட்ட புது புது ஏலியன்ஸ் மட்டும் இல்லாம விதவிதமான ஆம்னிட்ரிக்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது கொடூரமான ரத்த வெறி பிடிச்ச 5 ஆம்னிட்ரிக்ஸ் வேரியன்ஸை பத்தி நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஃபேன்மேட் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய நல்ல 5 ஆம்னிட்ரிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்க ஸ்டடி பாய். வெல்கம் டு ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆறாவது நம்ம பார்க்க போறது சாங்கோ ட்ரிக்ஸ். இதை பார்க்க மற்ற ஆம்னிட்ரிக்ஸ் மாதிரி இருந்தாலுமே இதோட பாடத்திட்டமே டோட்டலா வேற. இப்போ மற்ற ஆம்னிட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பென்டென் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற ஆம்னிட்ரிக்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஏலியனை சூஸ் பண்ணி தட்டணும் அப்படின்னா ஹோஸ்ட்டை தான் அந்த ஏலியனாவே அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அதாவது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாமளே ஒரு ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் அதோட பாடத்திட்டமே இருந்திருக்கும். ஆனால் இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஒரு ஏலியனை சூஸ் பண்ணி நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஏலியனே அது உருவாக்கி கொடுக்கும். அதாவது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஏலியனை அது உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் செயற்கையாக ஒரு ஏலியனை உருவாக்கி கொடுக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீமேல் வெர்ஷன் தன்னை சமன் பண்ணினவங்க மேலே ரொம்பவே பாசத்தோடையும் ஈர்ப்போடையும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே அதை அப்படியே செஞ்சு முடிச்சிடும். இந்த சாங்கோ ட்ரிக்ஸை பற்றி 2 விதமான கதைகள் இருக்குது. ரெண்டோட கான்செப்ட்டுமே ஒன்று தாங்க. கான்செப்டில் எந்த வித்தியாசமுமே இருக்காது. ஆனால் ஸ்டோரி டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். ரெண்டோட ஸ்டோரியுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். ரெண்டோட ஸ்டோரியுமே நல்லா இருக்கும். ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ரெண்டாவது சொன்ன சாங்கோ ட்ரிக்ஸ்க்கு ஃபினிஷிங் இன்னும் கொடுக்கல. அது இன்னும் ஆன்கோயிங்கில் தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மித் தன்னோட காதலியை இழந்ததுனால தனக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ எனக்கான ஒரு உறவை நானே ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஆம்னிட்ரிக்ஸை உருவாக்கியிருப்பார். அதாவது சாங்கோ ட்ரிக்ஸ் உருவாக்கியிருப்பார். இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் மூலமாக அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏலியன்ஸ் அவர் மேலே கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காகவே தனக்கான ஒரு துணையை தானே ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த சாங்கோ ட்ரிக்ஸை உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறமா நம்ம வில்கேக்ஸோட வருகையினால இவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா, இது அவர் கையில் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய கேடு அப்படின்னு சொல்லி அதை நேராக நம்ம பென் டெனிசனுக்கு கிடைக்கிற மாதிரி அவர் பண்ணி விட்டுருவாரு. அது வேற ஒரு கதை. அதே மாதிரி இந்த ரெண்டாவது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மித் இதை மேக்ஸ் டெனிசனுக்காக உருவாக்கி இருப்பாரு, தனக்காக உருவாக்கி இருக்க மாட்டாரு. மேக்ஸை நேரில் சந்திக்கும் போது மேக்ஸ் டெனிசன் கொடுத்த சில அட்வைஸ் மூலமாக தான் இந்த சமனிங் ப்ராசஸே அவர் உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது மேக்ஸ் டெனிசன் நேரில் நான் ஏன் சண்டை பண்ணணும், நான் ஏன் ஏலியன்ஸாக மாறணும், எனக்கு பதிலாக இன்னொரு அசிஸ்டன்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவர் கேட்டதுனால என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் அந்த ஐடியாவே நம்ம ஆஸ்மித்துக்கு வர மாதிரிலாம் ஒரு கதை இருக்குது. ஸோ இது 2 விதமான கதைகள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டாவது நான் சொன்ன கதைகள் இன்னும் முழுமை அடையலை. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கதை முழுமை அடைஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் நான் நம்ம சேனல்லே அதுக்கான தெளிவான ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சாங்கோ ட்ரிக்ஸோட கான்செப்ட் எங்கே எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் அண்ட் பென்டென் இந்த 2 கான்செப்டையும் ஒன்றா இணைச்சு தான் இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்டே உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு பார்க்க அப்படி தாங்க தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கோ ட்ரிக்ஸ் மூலமாக உருவாகக்கூடிய அந்த ஏலியன்ஸுக்கு அதோட பாஸ்ட் லைஃப் ஞாபகமே இருக்காது. தான் யாரு அப்படிங்கிறது அதுக்கு ஞாபகமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பாஸ்ட் லைஃபே கிடையாது. ஆம்னிட்ரிக்ஸ் மூலமா செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏலியன்ஸ் அப்படிங்கிறதுனால அதுங்க யாருக்குமே பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால தான் எப்போ பார்த்தாலுமே தான் யாரு எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிற சந்தேகம் எப்பவுமே அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏழாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரையாம்னிட்ரிக்ஸ். ரொம்பவே பவர்ஃபுல்லான என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஆம்னிட்ரிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆம்னிட்ரிக்ஸ் இப்போதைக்கு பென் டெனிசனுக்கு கிடைக்காது, ஃபியூச்சரில் தான் கிடைக்கும். ஃபியூச்சர்னா நம்ம பென் டெனிசன் பயங்கரமாக வயசாகி ரொம்பவே மோசமான சூழ்நிலை இருக்கும்போது தான் அவருக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக அவர் தனக்குத்தானே உருவாக்கி இருப்பார். இதுக்கும் எக்ஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரி லைனில் தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸும் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, எக்ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கடைசி 5ஆவது நான் சொல்லியிருப்பேன். அந்த ஆம்னிட்ரிக்ஸோட கதைக்கும் இந்த ஆம்னிட்ரிக்ஸோட கதையும் ரெண்டும் ஒரே கதை தான் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி 3 ஏலியனை ஒன்னா ஃபியூஸ் பண்ணி ஒரே ஏலியனா உருமாற முடியும். அப்படிப்பட்ட பவர் இது கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பயாம்னிட்ரிக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பயாம்னிட்ரிக்ஸால 2 ஏலியனை தான் ஃபியூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ட்ரையாம்னிட்ரிக்ஸால 3 ஏலியனோட டிஎன்ஏவை ஒன்னா ஃபியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு புது ஏலியனை இவங்களால உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும். இன்ஸ்டன்ட்டாக அவங்களால உருவாக்கிக்கிட்டு இருக்க முடியும். ஆனால் பயாம்னிட்ரிக்ஸோட வீக்னஸ் இது கிடையாது. அதாவது பயாம்னிட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதை பயன்படுத்தி நீங்க ஒரு 2 ஏலியனை ஒன்னா ஃபியூஸ் பண்ணி ஒரு ஏலியனா மாறுனீங்க அப்படின்னா 2 ஏலியன்லயுமே பாதி பவர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். முழு பவர்ஸும் கிடைக்கவே கிடைக்காது. அந்த முழு பவர்ஸையும் கன்சியூம் பண்ணி நடக்க முடியாது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா,
அட்டாமிக்ஸையும் அதுக்கப்புறம் நம்ம ஏலியன் எக்ஸையும் ரெண்டும் ஒன்றா ஃபியூஸ் பண்ணி அட்டாமிக் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பென் 10,000 வந்து ஒரு என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பார். ஆனால் இந்த ஏலியனால் டைமை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக குரோனோசேப்பியன் டைம் பாம்பில் வந்து மாட்டி செதஞ்சு அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அழிவு இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்த தெளிவாகவே பார்க்க முடியுது. ஆனால் இந்த ட்ரையாம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி 3 ஏலியனை ஒன்றா ஃபியூஸ் பண்ணி நீங்கள் ஒரே ஏலியனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாலுமே அந்த 3 ஏலியனோட ஃபுல் பவருமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். உருவத்தில் தான் மாறுபட்டுருக்குமே தவிர 3 ஏலியனோட ஃபுல் பவருமே உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஏலியன் எக்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் 3 ஏலியனில் ஒன்றா தான் ஏலியன் எக்ஸை வந்து நீங்கள் ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலுமே ஏலியன் எக்ஸோட ஃபுல் பவருமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த டைமில் வந்து எந்த விதமான டைம் அட்டாக்ஸ் உங்கள்கிட்ட வந்தாலுமே அது சத்தியமாக வேலையை செய்யும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஆம்னிட்ரிக்ஸ் தான் இந்த ஆம்னிட்ரிக்ஸ். ஸோ பயாம்னிட்ரிக்ஸை விட இந்த ட்ரையாம்னிட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 8வது நம்ம பார்க்க போகிறது மம்மி ட்ரிக்ஸ். இந்த யூனிவர்ஸில் வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் வந்து ஒரு பிளம்பராக மாறி இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஒரு ஆர்கியாலஜிஸ்டாக அவர் வந்து மாறி இருப்பார். அற்புதமான பழங்கால பொருட்களையும் ஏலியன் டெக்னாலஜியும் கண்டுபிடிச்சு அதை வச்சு ஆராய்ச்சி செய்கிறது தான் இவரோட மிக முக்கியமான வேலையாகவே இருந்திருக்கும். அப்படி ஒரு நாள் இவர் தன்னுடைய பேரப்பையனான பென் டெனிசனை கூப்பிட்டுட்டு ஒரு பிரமிடுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பென் டெனிசன் தெரியாதனமாக ஒரு வாட்சை வந்து எடுப்பார். அதுதான் அந்த மம்மி ட்ரிக்ஸ். அதை தன்னுடைய கையில் போட்டதுக்கு அப்புறமா அவரால் விதவிதமான மித்திக்கல் கிரீச்சர்ஸா உருமாறக்கூடிய அந்த சக்தியை வந்து அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது நார்மல் ஆம்னிட்ரிக்ஸா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து ஏலியன்ஸோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவரால் ஏலியன்ஸாக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த மம்மி ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க மேஜிக் மூலமாக உருவாக்கப்பட்ட காரணத்தினால இந்த வாட்சில் ஏகப்பட்ட மித்திக்கல் கிரியேச்சர்ஸோட ஆரா இருக்கும். அந்த ஆராவை பயன்படுத்தி மம்மி ட்ரிக்ஸோட யூஸரால் அந்த கிரியேச்சர்ஸோட ஃபார்மையும் அதோட பவர்ஸையும் கன்சியூம் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறதுனால இவரால் ஏகப்பட்ட மித்திக்கல் கிரியேச்சர்ஸாக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மம்மி ட்ரிக்ஸுக்குள்ள டிராகன், யூனிகார்ன், கிரிஃபின், அப்புறம் நம்ம வேர்வுல்ஃபு, மெர்மெய்டு, ஃபீனிக்ஸு இப்படின்னு ஏகப்பட்ட எக்கச்சக்கமான நம்ம மித்திக்கல் கிரியேச்சர்ஸோட ஆரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. பென்னாலையும் ஏகப்பட்ட உருவங்களுக்கு மாற முடியும். இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாத்துக்குமே மேஜிக் சம்பந்தப்பட்ட சக்திகள் இருக்கிறதுனால பென்னோட வில்லன்ஸுக்குமே மேஜிக் சம்பந்தப்பட்ட பவர்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டோரி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஆனால் இந்த ஸ்டோரியும் முழுமையடையலை அப்படிங்கிறதா உண்மை. இப்போ வரைக்கும் அது போய்கிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் முழுமையடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு இதோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷனை வந்து உங்களுக்கு தெளிவாகவே அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். கூடிய சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். 9வது நம்ம பார்க்க போறது வந்து அவதார் ட்ரிக்ஸ். நம்மள நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படிங்கிற சீரிஸையும் பென் 10 சீரிஸையும் ஒன்னா இணைச்சு தான் இந்த ஸ்டோரியே வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆஸ்மித் என்ன செய்வார் அப்படி பார்த்தீங்கன்னா அவரா ஒரு ஹோலி ஸ்பிரிட்டா இருந்து அவதார் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸையே உருவாக்கி இருப்பாரு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய கோரா அப்படிங்கிற அந்த கடைசி அவதார் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முட்டாள்தனமா செயல்பட்டு அவன் ப்ரீவியஸ் அவதாருக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை வந்து டோட்டலாகவே இழந்து போயிருப்பாங்க. இதுக்கப்புறமா அவதார்ஸே உருவாக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இவங்க வந்து அந்த ப்ரீவியஸ் கனெக்ஷனை இழந்ததுனால அவதார் வந்து இதுக்கப்புறம் உருவாகவே மாட்டாங்க. கோரா தான் கடைசி அவதாராக இருந்து இறந்து போயிருப்பாங்க. இதுக்கப்புறமா அவதார் இல்லாததுனால இந்த உலகம் முழுக்கவே தீய சக்திகள் பரவி பயங்கரமாக இந்த உலகத்தையே கெடுத்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சக்திகள், நல்ல ஸ்பிரிட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அதுங்களை வந்து அழிக்கவும் ஈடுபட்டிருக்கும். இதனால இந்த நல்ல ஸ்பிரிட்ஸ் வந்து தனக்கான இடத்துல வந்து ஒளிஞ்சு இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கெட்ட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அதுல இந்த நல்ல ஸ்பிரிட்டா இருக்கக்கூடிய இந்த ஆஸ்மித் இருக்காரு பாத்தீங்களா, இவர் என்ன செய்வார் அப்படின்னா இந்த அவதார் ட்ரிக்ஸை உருவாக்கி அதுக்கான ஹோஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சு, அதாவது நம்ம பென் டெனிசன் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவரை கண்டுபிடிச்சு அவருக்கு வந்து இதை கொடுத்துருப்பாரு. அதன் மூலமாக நம்ம பென் டெனிசன் வந்து இந்த கெட்ட ஸ்பிரிட்ஸை அழிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இதோட மிக முக்கியமான கதையாகவே சொல்லப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ஒன்லைனாக தான் சொல்லப்பட்டிருக்கோ தவிர இது ஒரு கதையாக வந்து சொல்லப்படலை அப்படிங்கிறதுனால இதை பற்றி இன்னும் தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. மற்றபடி இந்த ஆம்னிட்ரிக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா பென்னால் இந்த ஆம்னிட்ரிக்ஸை பயன்படுத்தி பல ஸ்பிரிட்ஸோட உருவங்களுக்கு மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா எலிமெண்ட்ஸையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண நீர், நிலம், நெருப்பு அப்படின்னு சொல்லி எல்லா விதமான எலிமெண்ட்ஸையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தேவைப்படும் போது ஸ்பிரிட் வேர்ல்டு கூட இவரால் இன்ஸ்டன்ட்டாக போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அவர் தியானம் பண்ணால் மட்டும் போதும். இவருக்கும் அந்த அவதார் ட்ரிக்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கிறதுனால இவரால் ரொம்ப சுலபமாகவே ஸ்பிரிட் வேர்ல்டு கூட போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அவதார் ட்ரிக்ஸுக்கும் டைம் அவுட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
10வது நம்ம பார்க்க போறது கௌபாய் ஆம்னிட்ரிக்ஸ். ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். கௌபாய் டைம்லைன்ல பென் 10 வாழ்ந்து, அந்த டைம்ல அவருக்கு ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அவர் என்னென்னலாம் பண்ணியிருப்பாரு? அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதையா தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ஆம்னிட்ரிக்ஸ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாக்கெட் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம பென் 10 கையில மாட்டுற மாரியான அந்த மாரி வாட்சா இருந்திருக்காது. ஒரு பாக்கெட் வாட்ச் மாதிரி தான் குடுத்து வச்சிருப்பாங்க. மத்த ஆம்னிட்ரிக்ஸ் மாரி பென்னோட கையில அட்டாச் ஆகி இருக்காது. இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஏலியன்ஸும் ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த எக்கோவ பாருங்களேன். கோணிப்பையில செஞ்ச பொம்மை மாதிரியே இல்ல. இதோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. நார்மலா எக்கோவுக்கு வந்து வாய் தான் பவர் அப்படிங்கிற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு வாயே இல்ல. இப்படி இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஏலியன்ஸுமே ரொம்பவே ஒரு வித்தியாசமா இருக்கிற மாரி தான் காட்டியிருப்பாங்க. பவர்ஸ் கூட ஏடாகூடமா தான் குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கரெக்ட்டா தெரியல. இந்த யூனிவர்ஸ்ல வந்து என்ன மாரியான ஏலியன்ஸ் இருக்கு, என்ன மாரி அதுக்கூட பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டிசைனே கண்ட மேனி குடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இதோட பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத சத்தியமா கணிக்க கூட முடியல. ஆனா இதோட கதை வந்து ரொம்ப சிம்பிளா தான் குடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கும் ஒன் லைன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களோ தவிர, இதோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டா அவங்க வந்து குடுக்கல. ஒருவேள ஃபியூச்சர்ல குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாங்கோ ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட்டா குடுத்து, அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு காமிக் மாரி அவங்க வந்து வெளியிட ஆரம்பிச்சு. ஸோ அதே மாரி தான் இதையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். இப்ப தான் இதோட கான்செப்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு சின்ன காமிக் மாரி அவங்க வந்து வெளியிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆனா எனக்கு அந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எக்கோவுக்கு என்ன பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.